ஒரு 2-2.5 வருஷம் முன்னாடி இந்த டேப்லெட் தான் என்னோட பிரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். லெனோவோட ஃபர்ஸ்ட் Y700. போன வருஷம் ஒரு சில மாதத்துக்கு என் ஃப்ரெண்டோட Y700 2023 பிரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் Y700 2025 வாங்கினேன். நான் கடைசி 10 மாதமாக 2 டேப்லெட்ஸ் பிரைமரியாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இது ஒன்று. இந்த டேப்லெட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக இந்தியா, சைனா நான் ட்ராவல் பண்ணையில் எல்லாமே இதை தான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். இப்போ கடைசி கிட்டத்தட்ட 4-5 நாளாக 4th ஜென்ரேஷன் Y700 என்னோட பிரைமரியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் Snapdragon 8 Eliteோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த டேப்லெட் வேறு லெவலில் இருக்குது. லெனோவோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்டுச்சு. ஏன் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். வீடியோக்கு போகலாம். சரி, இந்த டேப்லெட் இவ்வளோ பிடிச்சிருக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணம் லெனோவோ ஆக்சுவலாக கன்சியூமர் ஃபீட்பேக் இங்கே எடுத்திருக்க மாதிரி தெரியுது. இப்போது கடைசி ஒரு சில வருஷமாக என்னோடய Y700 வீடியோஸில் நான் சொன்ன சில விஷயத்தை பாருங்களேன். இது லேட்டஸ்ட் Y700 2025 வெர்ஷன். செல்லுலர் ஆப்ஷன் கிடையாது, ஹெட்ஃபோன் ஜாக்கும் கிடையாது. இந்த தடவை சூப்பராக மைக்ரோ எஸ்டியும் கட் பண்ணிட்டாங்க. ஏன் இப்படி? அப்புறம் இதையும் சொன்னேன். நான் நெகட்டிவ்னு சொல்கிறது அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்க அந்த செகண்ட் கேமரா இருக்குல்ல, அது 2 மெகா பிக்சல் மேக்ரோ. சத்தியமாக அது யார் கேட்டாங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கு பதில் 20 mAh பேட்டரி அதிகம் கொடுக்கலாம், இல்லை 3 கிராம் வெயிட் கம்மியாக கொடுக்கலாம், இல்லை ஹெட்ஃபோன் ஜாக்கை கூட கொடுக்கலாம். இந்த டேப்லெட்டில் மேக்ரோ கேமரா இல்லைனா யாரும் ஃபீல் பண்ண போகிறதில்ல, அதுவும் 2 மெகா பிக்சல் கேமராக்கு. இது நான் மட்டும் சொன்னது கிடையாது, கன்சியூமர்ஸ் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தது தான். ஸோ நம்ம கேட்டுட்டு இருந்த 5 விஷயத்தில் 4 விஷயத்தை இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக அது ஒரு எனக்கு கொஞ்சம் அட்டென்டிவாக நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கேட்டு கன்சியூமர் ஃபீட்பேக்கை பார்த்து Lenovo பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அப்கிரேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பில்ட் எடுத்துக்கோங்களேன், வெயிட் இப்போ கம்மி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் திக்னஸும் 7 mm கம்மியாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் இது எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குன்னா டைப் சி போர்ட்ஸ் அவங்களால சென்டர் பண்ண முடியல. கண்டிப்பாக சில பேருக்கு OCD ட்ரிகர் ஆகும். இங்கே Lenovo டிஸ்பிளே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃப்ரேமை தாண்டி பாப்பப் ஆகிறதில்ல. ஃப்ரேம் இன்னும் மெட்டல் தான். இன்ஃபேக்ட் பேக் யூனிபாடி எட்ஜஸில் கர்வ் ஆகிருக்கு. ஸோ இது அந்த கம்மியான வெயிட், கம்மியான திக்னஸ் இதெல்லாம் சேரையில் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ண Y700ஸ்லேயே இதுதான் இருக்கிறதுலே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்து மைக்ரோ SD ஸ்லாட்டும் திருப்பி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கைஸ், இந்த வீடியோவை நான் ராப்பப் பண்ணிட்டு இருக்கையில் சில ரிப்போர்ட்ஸ் பார்த்தேன், மைக்ரோ SD இதில் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்கிட்ட ஹை ஸ்பீட் மைக்ரோ SD கார்டு எதுவும் இல்லை டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஆர்டர் போட்டிருக்கேன். வந்ததுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கீழே ஒரு பின் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, மற்றபடி இப்போ இன்னமும் டியூவல் USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. USB 2.0 பாட்டம்லேயும் USB 3.2 சைட்லேயும் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி 68 வாட்ஸில் சார்ஜ் பண்ண முடியும். போன வருஷம் மாதிரியே 2 போர்ட்ஸையும் ஒரே நேரத்துலையும் யூஸ் பண்ண முடியும். ஸோ எனக்கு பர்சனலாக டேப்லெட் சார்ஜ் ஆகிட்டு இருக்கையில் ஒரு SSD ப்ளக் பண்ணணுனாலோ இல்லை ஒரு டைப் சி இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணுனாலோ பண்ண முடியுங்கிறது ஒரு பெரிய பாசிட்டிவ். ஏன்னா வேறு எந்த டேப்லெட்லையுமே இதை நம்ம பண்ண முடியாது. டேப்லெட்ஸ்னு மட்டும் இல்லை, ஒரு ஸ்டீம் டெக் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு டைப் சி போர்ட் தான். இப்போ இந்த சைட் போர்ட்டில் வீடியோ அவுட் சப்போர்ட் இருக்குது. Lenovo இங்கே டிஸ்பிளே மிரர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டெஸ்க்டாப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணையில் ரெசல்யூஷன், ரெஃப்ரெஷ் ரேட் இதெல்லாமே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கையில் உங்களுக்கு வேணும்னா Y700 ஒரு பெரிய ட்ராக் பேடாகவும் யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் பிசி மோடுன்னு சொல்லி சாம்சங்கோட டெக்ஸ் மாதிரியே ஒரு டெடிகேட்டட் டெஸ்க்டாப் மோடும் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இதை பல வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறதுனால இங்கே சாஃப்ட்வேர் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ZUX OS அப்படிங்கிறாங்க, Android 15 மேலே பில்ட் பண்ண வெர்ஷன் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே எனக்கு பிடிச்சிருந்த விஷயம், இந்த மாதிரி டேப்லெட்டில் பெரிய ஸ்க்ரீன் இருக்குங்கிறத யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு இங்கே ரொம்பவே ஈஸியாக்கியிருக்காங்க. இப்போ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணுன்னா கூட மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு எல்லாமே ரொம்ப இன்ட்யூட்டிவாக கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டும் இல்லை, கேம்ஸ் விளையாடையில் அந்த கேம்ஸ் எப்படி டிஸ்பிளே ஆகுதுங்கிறதுக்கு கூட மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். கேம் விளையாடிட்டு இருக்கையில் மல்டிபிள் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. FPS மீட்டர் வேணால் ஆன் பண்ணலாம். பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் சாஃப்ட்வேர் கண்டிப்பாக இங்கே ஒரு பெரிய பாசிட்டிவ் தான். இப்போ அப்டேட்ஸ் பற்றி Lenovo அஃபிஷியலாக எதுவும் சொல்லலை. பட் சில பேர் 3 வருஷம் அப்டேட்ஸ் வரும் அப்படிங்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கன்ஃபார்மாக 2 வருஷம் அப்டேட்ஸ் வரணும். 2 மேஜர் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் அப்டேட்ஸ் இருக்கணும். ஏன்னா Lenovo Y700 2023 எடுத்துக்கிட்டிங்கன்னா Android 13 லான்ச் ஆச்சு. அதுக்கு ரீசெண்டாக Android 15 அப்டேட் புஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்த டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெருசாக வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியாது. பட் இதையும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இங்கே சைஸ், பெசல்ஸ், டிஸ்பிளேயோட டெக் அது எல்லாமே மாறல.
ஆனால் ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3K பேனல். ஸோ பிக்சல் டென்சிட்டி 400 பிக்சல்ஸ் பெர் இன்ச்சோட அதிகம். ஸோ எல்லாமே இன்னும் ஷார்ப்பாக இருக்குது. இன்னமும் அதே 165 Hz ரெஃப்ரெஷ் இருக்கிறதுனால ஸ்மூத்தாகவும் இருக்குது. மற்றபடி HDR10+ டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. பிரைட்னஸ் பீக் இன்னும் 900 nits தான். ஸோ அங்கே எந்த மாற்றமும் இல்லை. இப்போ ஸ்பீக்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா Y700 2025 எடிஷனில் சூப்பர் ஸ்பீக்கர்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக நான் டெஸ்ட் பண்ண டேப்லெட்ஸ்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோட ஸ்பீக்கர்ஸ் தான். ஆனால் இந்த Gen 4ல் அதையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. கேளுங்களேன். இப்போ டக்குன்னு ரெண்டுத்தையும் சைட் பை சைட் கேட்கல கூட நான் பெருசாக டிஃப்ரென்ஸ் நோட்டீஸ் பண்ணல. ஆனால் எடிட் பண்ணுறதுக்கு டைம் லைனில் எடுத்துகிட்டு வரையில் கீழே இந்த வேவ் ஃபார்ம்ஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கல. ஸோ இதில் அவுட்புட் லெவல்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கிறத நோட் பண்ண முடிஞ்சுது. இப்போ அடுத்த அப்கிரேட் பேட்டரி இந்த தடவை 1000 mAh மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது கெப்பாசிட்டி. ஆக்சுவலான பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கல என்னோட யூஸில் இது வரைக்கும் எனக்கு ஒரு 20% பெட்டராக இருக்க மாதிரி பட்டுச்சு. நான் இப்போ போன வருஷம் மாடல்லையே பேட்டரி லைஃப் அபவ் ஆவரேஜ் தான். ஸோ இந்த தடவை பேட்டரி லைஃப் குட்னு சொல்லலாம். Lenovo இன்னமும் 68 வாட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி 10 நிமிஷத்தில் 30%ம் 53 நிமிஷத்தில் 100%க்கும் சார்ஜ் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ இந்த வருஷம் அவங்க பண்ணியிருக்கிறதுலே பெரிய அப்கிரேட்க்கு வருவோம். உள்ளே யூஸ் பண்ணியிருக்க சிப் Snapdragon 8 Elite. இது கூட LPDDR5X Ultra RAM, அதாவது அந்த இன்னும் ஃபாஸ்ட்டான 9600 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் per second RAM. அது போக இருக்கிறதுலே ஃபாஸ்ட்டான UFS 4.1 ஸ்டோரேஜ் இதுதான் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே டாப் ஆஃப் த லைன் இன்டர்னல்ஸ். சரியா, அது இவங்க மட்டுமா பண்ணுறாங்க? மற்றவங்க பல பிராண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே தான் பார்த்துருக்கோம், நீ தானே கவர் பண்ணியிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி மற்றதெல்லாம் ஃபோன்ஸ் அதை விட்டுருங்களேன். ஆனால் மற்ற 8 Elitesக்கும் இதுக்கும் ஒரு மேஜர் வித்தியாசம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தெர்மல்ஸும் சரி த்ராட்லிங்கும் சரி சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் முடியல வெறும் 13% பீக் பெர்ஃபார்மன்ஸ் தான் ட்ராப் ஆயிருந்துச்சு. ஸோ இது ஒரு ROG Phone 9 Pro ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கேமிங் ஃபோனோட கூட பெட்டரான நம்பர்ஸ், ஒரு OnePlus Pad 3யோட பெட்டரான நம்பர்ஸ். ஸோ கைஸ், அந்த OnePlus Pad 3 வீடியோவில் சொன்னேன் தெரியுமா, OnePlus Pad 3 உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு A4 ஷீட் சைஸில் இருக்குது அப்படின்னு. அந்த A4 ஷீட்டை பாதியாக மடிச்சிங்கன்னா அதோட சின்னதாக இருக்குது Y700 Gen 4. இங்கே ஸ்டெபிலிட்டி மட்டும் இல்லாமல் ஹீட்டிங்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா இதே 20 நிமிஷம் டெஸ்ட் ரன் பண்ணையில் தான் சில ஃபோன்ஸில் ஓவர் ஹீட்டிங் எரர்ஸ் வந்துச்சு, வேறு சில ஃபோன்ஸில் 50 டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் போச்சு. இந்த Y700 40 டிகிரிஸில் மேக்ஸ் அவுட் ஆகுது. அந்த 40 டிகிரி ஹீட் கூட பின்னாடி சென்டரில் நீங்கள் டேப்லெட்டை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணல, உங்கள் கை படாத இடத்துல தான். ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ்னு வரையில் Lenovo சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம ஒரு செகண்ட் சைட் ட்ராக் ஆகாமே. இதோட பெட்டரான ஸ்டெபிலிட்டி ஸ்கோரோட ஒரு 8 Elite டிவைஸ் இருக்குது. அது எந்த டிவைஸ்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சும்மா கியூரியாசிட்டி. கைஸ், இந்த பாயிண்ட் வரைக்கும் வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா இந்த மை டிவைசஸ்லாம் ரொம்ப நீஷான டிவைசஸ். ஸோ நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்டடாக பார்க்க மாட்டாங்க. அப்படிங்கிற யூடியூப் அல்காரிதம் இந்த மாதிரி வீடியோஸை பெருசாக யாருக்கும் புஷ்ஷும் பண்ணாது. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பார்க்குறது பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இன்னும் கண்டென்ட் கொஞ்சம் நீஷ் டிவைசஸ், பெருசாக யாரும் கவர் பண்ணாத டிவைசஸ், அந்த மாதிரி வீடியோஸ் C4 Tech தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு தம்ஸ் அப், ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப், இல்லை ஒரு கமெண்ட் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கொஞ்சம் போட்டிங்கன்னா அல்காரிதம்க்கும் சில பேராவது பார்க்குறாங்க, இன்னும் சில பேருக்காவது புஷ் பண்ணுவோமே அப்படின்னு தெரிய வரும். ஸோ முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ Y700க்கு திருப்பி வருவோம். இது வரைக்கும் நான் பார்த்த 8 Elitesலேயே இதுதான் பெஸ்ட் பாசிவ் கூல்ட் டிவைஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ கேமிங்னு வரையில் Lenovoவோட G7 கண்ட்ரோலர் இருக்குது. இது நல்லா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் இதை நம்ம போன வருஷமே பார்த்துட்டோம். இது 2025. ஸோ இப்போ புதுசாக அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இந்த G9. ஸோ இதில் நீங்கள் Y700 போட்டு அப்படியே ஒரு தனி ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் லுக்குக்கு எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ டேப்லெட் ப்ளஸ் கண்ட்ரோலர் சேர்ந்து வெயிட் 700 கிராமுக்கு கம்மியாக தான் இருக்குது. இன்ஹேண்ட் ஃபீல் சூப்பராக இருக்குது. இன்ஃபேக்ட் இதை பற்றி நான் ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்குள்ள லிங்க் லைக் பட்டனுக்கு கீழே போடுறேன், வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள் இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும்னா. இப்போ நம்ம ப்ரைஸிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சர் Anbernicக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். இப்போ ரீசெண்டாக ஒரு புது ஃப்ளிப் ஹேண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, RG34XX SP. ஸோ பழைய அந்த கேம் பாய் அட்வான்ஸ், ஸோ அந்த ஸ்டைலில் ஒரு ஹேண்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நிறைய பிரைட்டான கலர் சாய்ஸஸ் கொடுக்குறாங்க. எனக்கு அந்த எல்லோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் பட்டன்ஸ் நல்லா இருக்குது, டிபேட் நல்லா இருக்குது, 2 சங்கன் ஜாய்ஸ்டிக்ஸும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 3:2 ஆஸ்பெக்ட் ரேஷியோ கேம் பாய் அட்வான்ஸ் கேம்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நம்ம வளரையில் விளையாடின ஏதாவது கேம்ஸ் இப்போ திருப்பி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு நஸ்டால்ஜியா ஃபேக்டருக்காக ஒரு ஹேண்டில் வாங்கினா நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா இந்த Anbernic RG34XX SP செக் பண்ணி பாருங்கள். லைக் பட்டனுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஓவரால் இங்கே பார்த்தீங்கன்னா Lenovo ஏற்கனவே சாலிடாக இருந்த ஒரு ப்ராடக்ட்டை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ எல்லா விதத்துலையுமே பண்ணியிருக்காங்க.
பில்ட்லேருந்து டிஸ்பிளே வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டரி கெப்பாசிட்டி, பேட்டரி லைஃப், இந்த எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் கொடுத்தோம். ப்ரைஸிங்கை பெருசாக மாற்றலை, வெறும் 6% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன வருஷம் 3100 RMBலேருந்து அவைலபிளாக இருந்துச்சு, இந்த வருஷம் 3300. கன்வெர்டட் ப்ரைஸஸ் ஆன் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ இங்கே உங்களுக்கு சின்ன டேப்லெட்ஸ், இப்போ ஒரு புக்கு படிக்கிறதுக்கோ, இல்லை ஒரு கையில் பிடிச்ச வீடியோஸ் பார்க்குறதுக்கோ, இல்லை வெர்டிக்கல் வீடியோஸ் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு, இல்லை கேம்ஸ் விளையாடுறதுக்கு, இல்லை உங்களுக்கு ரெட்ரோ ஹேண்டில்ஸ் பிடிக்கும், இந்த மாதிரி தேவைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த Y700 Gen 4 ஒரு சூப்பரான சாய்ஸ். சீக்கிரமாக குளோபலாக லீஜன் டேப் Gen 4னு இதை லான்ச் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனிவேஸ், இந்த டேப்லெட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த 8.8 inch ஃபார்ம் ஃபேக்டர் உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு டேப்லெட் டிஸ்பிளே சைஸ்னால் என்ன? எந்த டிஸ்பிளே சைஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க? யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட்.